ஆப்கி அதாலத்ல பிலிம் ஸ்டார் மற்றும் பொலிட்டீஷியன் ராஜ் பப்பர் மீது உள்ள அடுத்த குற்றச்சாட்டு, அரசியல்ல இவர் போலியான பிரதிபலிப்பா இருக்காரு. ராஜ் சார், உங்களுடைய நெருக்கமான நண்பர் சஞ்சய் தத் நீங்க சமாஜ்வாடி கட்சியில இருக்கும்போது அவரு என்ன சொல்லியிருந்தார்னா, முலாயம் சிங் யாதவ் உங்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினாரு, உங்களை 2 தடவை மக்களவை தேர்தலில் தலைவராக்கினாரு. ஆனா அவருக்கு உங்களோட தேவை இருக்கும்போது நீங்க அவரை முதுகுல கத்தியால குத்திட்டீங்க. சஞ்சய் பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. நான் அவரோட அப்பா மேல நிறைய மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா என்னால ஒன்னு சொல்ல முடியும். ஒரு சரியான விஷயத்துக்காக போராட வேண்டியிருந்தது, அதுக்காக நான் போராடினேன். அது ஒரு டாட்டா போராட்டம். அதாவது அது வழக்கறிஞர் இல்லாத சட்டத்தை எதிர்க்கிற போராட்டமா இருந்தது. அதுல சஞ்சய் கண்டிப்பா பலன் அடைஞ்சிருக்காருன்னு நினைக்கலாம். ஆனா நான் என் கொள்கைக்காக போராடினேன். முலாயம் சிங் சாரை பத்தி சொல்லணும்னா, முலாயம் சிங் சார் தான் என்னை கூப்பிட்டாரு. நானும் அவரு கூட சேர்ந்து அதுக்காக போனேன். உண்மையா முழு மனசோட போனேன். எவ்வளோ கடினமா உழைச்சிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இது அவர் சொன்னது, நான் சொன்னதில்ல. என்னை விட ராஜ் பப்பர் கடுமையா உழைக்கிறாருன்னு அவர் தான் சொன்னாரு. இது அவருடைய பெருந்தன்மை தான். நான் கேட்காமையே அவருடைய மக்களவையை எனக்கு கொடுத்தாரு. இது நிச்சயமா அவரோட பெருந்தன்மை தான். நான் எதுவுமே கேட்கல. நான் ஊட்டியில ஷூட்டிங்ல இருந்தேன். ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க, பேப்பர்ஸ்லாம் கொடுத்தாங்க, ஃபில் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு மக்களவையை கொடுத்தாங்க. மக்களவைக்கு வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய பொறுப்புகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சேன். அது நல்ல பிளாட்ஃபார்ம், அது எனக்கு கிடைச்சிருக்கு. நான் நல்ல முறையில் வேலை பார்க்கணும்னு நினச்சேன். நான் எந்த கொள்கைகள், மதம் இல்ல சித்தாந்தத்தோட தொடர்புடையவனா இருந்தாலும் அதுல எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அநீதின்னு தெரிஞ்சா அதுக்கு நான் குரல் கொடுப்பேன். அதாவது பாத்தீங்கன்னா, காந்தியை பத்தி பேசும்போது, லோகையா பத்தி பேசும்போதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம குரல் எப்பவும் அடக்கக்கூடாது, வெளிப்படையா பேசுறதுக்கு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. நான் அந்த உண்மையைதான் உரக்க சொன்னேன். நான் எப்பவுமே அவரை விடல. அவர் தான் அவரோட கட்சியிலேருந்து என்னை நீக்கி வெளியேற்றிட்டாரு. ஆனா இப்ப வரைக்கும் அவரோட பேர் நான் எப்ப உச்சரிச்சாலும் மரியாதையோட தான் பேசுவேன். இது வரைக்கும் முலாயம் சிங் சாரை நான் மூத்தவரா தான் நினைக்கிறேன். ஒரு நாளும் அவருக்கு எதிரா நான் ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. ஆனா இது நன்றியின்மைதான்னு பாக்குற மக்கள்லாம் சொல்லுவாங்கல்ல. அதாவது முலாயம் சிங் யாதவோட பையன் அகிலேஷ் யாதவோட வைஃப் தேர்தலில் நிக்கிறாங்க. அந்த இடத்துல ராஜ் பப்பர் நின்னு போட்டியிடுறது மட்டும் இல்லாம தோக்கடிக்கவும் செய்யறாரு. நான் ஃபிரோதாபாத்துக்கு பை எலெக்ஷனுக்காக போயிருந்தேன். அப்ப அவங்க குடும்பத்தை சேர்ந்த எந்த ஒரு நபரும் இல்ல, வெளியால் தான் அந்த தேர்தலில் நின்னாங்க. ஆனா நான் நின்னதுக்கு அப்புறம் 26 ஆகஸ்ட் என்னோட அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. அதுக்கப்புறம் 4 செப்டம்பர் அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு பொண்ணு எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நின்னாங்க. ஸோ எனக்கு வேற வழி இல்லை. என்னால தேர்தல இருந்து பின்வாங்க முடியாது. நான் தேர்தலில் நின்னேன். ஃபரிதாபாத் மக்கள் எனக்கு ஓட்டு போட்டாங்க. அந்த தேர்தலில் நான் ஜெயிச்சேன். ராஜ் பப்பர் ஜெயிச்சான்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்க என்ன ஜெயிக்க வச்சாங்க. ஆனா இந்த தடவை ஜெயிச்ச சீட்லேருந்து உக்காந்துக்கிட்டு குடும்பத்திலேருந்து யாராவது நிக்க போறாங்களான்னு நான் கேட்டேன். ஆமான்னு எனக்கு சொன்னதும் குடும்பத்திலிருந்து ராம்கோபால் சாரோட பையன் நிக்க போறதா சொன்னாங்க. நான் ராம்கோபால் சாருகிட்ட கேட்டேன். ஆமா, அவர் மச்சான் நிக்க போறதா அவர் சொன்னாரு. நான் ஜெயிச்ச சீட்டை விட்டுட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே செய்யல. அவங்கள தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது பாத்தீங்கன்னா, பொது தேர்தலில் எனக்கு 5000 ஓட்டு கிடைச்சது. ஜெனரல் எலெக்ஷன்ல 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன அதே இடத்துல 85,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சாங்க. இது அங்க இருக்கிற மக்களோட முடிவு. அவங்க ஆலோசனை பண்ணி தேர்ந்தெடுத்தாங்க. எந்த ஒரு அமைப்போட பெயரோ இல்ல எனக்குன்னு ஒரு தனி அதிகாரமோ அங்க கிடையாது. என் கூட இருந்தது ராகுல் காந்தியோட நம்பிக்கை மட்டும்தான். நான் அந்த எலெக்ஷன்ல நிக்கணும்னு அவரு நினைச்சாரு. அதே மாதிரி நானும் அங்க போய் நின்ன. அந்த பகுதி மக்கள் என்ன தேர்ந்தெடுத்தாங்க. நானா எதுவும் செய்யல. சொல்றதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இப்ப நீங்க முலாயம் சிங்க பத்தி சொல்ற வார்த்தையானது, ஒரு ஜாதிய சேர்ந்த குடும்பக்காரன் தன்னோட குடும்ப உறுப்பினர்கள் 12 பேரோட சோசியலிசம் போதிக்கிற முலாயம் சிங் குடும்பம்னு சொல்றீங்க. நான் அவரை போதகர்னு சொல்லல, அதே மாதிரி முலாயம் சிங்கோட குடும்பம்னு சொல்லல. நான் அரசாங்கத்தோட முதலமைச்சர். அவர் ஒரு காலத்துல சோசியலிச தலைவரா அங்க இருந்தாரு. இப்ப அது ஒரு கட்சியா மாறிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இவங்க சொல்ற இந்த சோசியலிசம் குடும்பத்தோட 12 நபருங்களுக்குள்ளேயே அடங்கிருச்சு. அவர் குடும்பத்தை சேர்ந்த 12 நபர்களுக்குள்ள தான் சோசியலிசம் இருக்கு. வெளியில இருக்கிற மத்த யாருக்குமே அதை பத்தி எதுவும் தெரியலன்னு சொன்னேன். முலாயம் சிங் சார் என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் சொன்னேன். முலாயம் சிங் சார் சொன்னாரு,
அதாவது இந்த அரசாங்கம் கொள்ளையடிக்கிறத தடுக்க தவறிடுச்சுன்னு சொன்னாரு. அதாவது அது எல்லாத்தையுமே அவர் கேமரா முன்னாடி தான் சொன்னாரு. இந்த அரசாங்கமும் நாமளும் கொள்ளையடிக்கிறத தடுக்க தவறிட்டோம்னு சொன்னாரு. நானும் அதைத்தான் சொல்றேன். சமாஜ்வாதி கட்சி கொள்ளைய தடுக்க முடியலன்னு சொன்னேன். முலாயம் சிங் சார் சொன்னாரு இங்க இருக்கிற அமைச்சர்கள் நிலங்களை ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொன்னாரு. நானும் அதைத்தான் சொன்னேன். இந்த அரசாங்கம் மக்களோட நிலங்களை அபகரிக்குது அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா அவர் சொல்றதைத்தான் நானும் கடைபிடிக்கிறேன். அவர் சொன்ன விஷயங்களை தான் நான் மக்களுக்கு நடுவில் போய் நின்னு சொன்னேன். அவ்வளவுதான். நீங்க முலாயம் சிங் ஜியை இந்த அளவுக்கு ஃபாலோ பண்றீங்கன்னா, அவர் உங்களை மக்களவைக்கு அனுப்பினாரு, நீங்க கேட்காமயே ராஜ்யசபா கொடுத்தாரு. அப்ப இந்த தேர்தலில் நீங்க அவர் கூடவே நின்று இருக்கலாமே. நீங்க சொல்றது உண்மைதான். நான் அவர் கூட நின்று இருந்திருக்கணும். ஆனா அவர் தான் என்ன கூடவே வச்சுக்க விரும்பல. நான் எப்படி அவர் கூட நிக்கிறது? ஒருவேளை உங்களுக்கு சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி, முலாயம் சிங் குடும்பத்தை பத்தி நல்லா தெரிஞ்சதுனால காங்கிரஸ் உங்களை உத்தரப்பிரதேஷ் தேர்தலில் நிக்க வச்சிருக்காங்களா? இல்ல இல்ல இல்ல. நான் கடினமா உழைக்கிறதுனால தான் கட்சி எனக்கு அந்த பதவியை கொடுத்துருக்கு. இந்த உழைப்பை நம்பி தான் நான் ஃபர்ஸ்ட் மும்பைக்கு போய் சேர்ந்தேன். அதே மாதிரி இந்த உழைப்பை வச்சு தான் நான் இப்ப அரசியலுக்கும் வந்திருக்கேன். என் உழைப்புக்கான பலன் எனக்கு கிடைக்குது. பலன் கிடைக்கிறதா நீங்க சொல்றீங்க, ஆனா நீங்க ஏமாத்தினதா ஷிர்பால் யாதவ் சொல்றாரு. ஷிபால் ரொம்ப சின்னவர். அவரு முலாயம் சிங் சார் மாதிரி ஆளுமை செய்யணும்னு நினைச்சாரு. அந்த எண்ணத்துல அவரால் வெற்றி அடைய முடியல. அதனால இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாரு. அப்புறம் அகிலேஷ் யாதவ் அவர் உருண்டுகிட்டே இருப்பாரு, உருள்ட்டம் விடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மாமா மச்சானுக்காக என்ன வேணாலும் சொல்லலாம். இது உண்மைதானா? நீங்க உத்தரப்பிரதேஷ்ல தேர்தலில் நிக்கணுங்கிற முடிவை எடுத்தது பிரியங்கா காந்தி தானா? அதாவது பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி நான் எதுவும் பேச முடியாது. அதாவது குடும்பம்னு இருந்தா அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கிற பேச்சுவார்த்தை அங்க இருக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிய வரும். ஒருவேளை குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினரும் எனக்கு எதிராக எந்த கருத்தும் சொல்லாதனால, அதாவது உத்தரப்பிரதேசத்துல போய் நான் தேர்தலில் நிக்கிறத பத்தி பிரியங்கா மேடம்க்கு அது சரின்னு பட்டிருக்கலாம். இல்ல, நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப குறிப்பா பிரியங்காக்கு மட்டுமே நன்றியா செலுத்தினீங்க. நான் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே நன்றி சொன்னேன். சோனியா மேடம், ராகுல் சார், பிரியங்கா மேடம்னு. ஏன்னா எனக்கு ராகுல் சாரை பத்தி நல்லாவே நான் ஏன் தெரியும். இந்த கேள்வியை கேட்கறேன்னா, ரியலாவே உத்தரப்பிரதேசத்துல பிரியங்கா காந்தி ரொம்ப பெரிய அளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்காங்களா? பிரியங்கா மேடத்தோட பங்கு எப்பவுமே இருந்திருக்கு. அதோட என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோனியா மேடம், ராகுல் சார், பிரியங்கா மேடம் இவங்கெல்லாம் தனி நபர்கள் தான். அவங்க எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆனா இந்த குடும்பத்துல நான் ஒரு நபரா தான் நான் பார்க்கறேன். ஏன்னா இந்த குடும்பம் நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணிருக்காங்க. அதோட இந்த குடும்பம் காங்கிரஸ்க்காக, நாட்டுக்காக உயிர் தியாகமே பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குடும்பத்துக்குள்ள வேறுபட்ட சிந்தனையே இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதோட இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் விஷயமா இந்த நாட்டுல ஒரு அரசியல் கொந்தளிப்பு இருக்கு அப்படின்னா, அந்த கொந்தளிப்பு விஷயத்துல பிரியங்கா மேடம், நாங்க எல்லாரும் கேட்கறது என்னன்னா, இன்னொரு வலுவான ஒரு பங்களிப்பு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அப்படி நடக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த குடும்பம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்கு, உத்தரப்பிரதேசத்துல உங்களை தலைவர் ஆக்கினாங்க. ஆனா ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு உங்க பேரை ஏன் ரெக்கமெண்ட் பண்ணல? எனக்கு தெரிஞ்சு உத்தரப்பிரதேசத்துல அதிகமான எக்ஸ்பெரிமெண்ட்டை விரும்புறதில்லன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப உண்மையா தான் சொல்றேன். என்ன மாதிரி ஒரு ஆளை வச்சு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வேலையில நான் திறமையானவன்னு கண்டிப்பா எல்லாருக்கும் இல்ல, நீங்க தெரியும். இந்த கேள்வியை தவிர்க்கீங்க. உத்தரப்பிரதேச தேர்தலில் வெற்றி பெற்ற சமாஜ்வாதி பார்ட்டியை பத்தி நல்லா தெரிஞ்ச ஒருத்தர், நல்லா பேசக்கூடிய ஒருத்தர், கட்சியோட ஸ்போக்ஸ் பர்சனா இருந்திருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஸ்டார்டம், ஒரு கிளாமர் இருக்கு. இது எல்லாத்தையும் விட்டுட்டு 78 வயசான ஷீலாவை அவங்கள டெல்லியில இருந்து கூட்டு வந்து முதலமைச்சராக ட்ரை பண்றாங்க. முதலாவது அவங்க டெல்லி இல்ல, ரெண்டாவது அவங்க உத்தரப்பிரதேசல இருந்து தான் டெல்லிக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்களோட அரசியல் வாழ்க்கை முதல்ல கன்னோஜ்ல இருந்து தான் அடையாளம் காணப்பட்டுச்சு. இந்த குடும்பம் பாத்தீங்கன்னா கன்னோஜ், உன்னாவை விட ரொம்ப பழமையான ஒரு குடும்பம். உமாசங்கர் தீக்ஷித் குடும்பம். உத்தரப்பிரதேசத்துல ஒரு மரியாதையான குடும்பம் அவங்க. அதோட ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். இங்க இருக்கிறவங்கலாம் டெல்லியை சேர்ந்தவங்க, டெல்லிக்கு வந்துட்டு போறவங்க. நாம புத்தகங்கள்ல, வரலாற்றுல நாம படிச்சிருக்கோம்.
டெல்லியின் முகம் முகலாயர்களால் வடிவமைக்கப்பட்டது. பெரிய பெரிய கட்டடங்கள், வளர்ச்சி பணிகள் எல்லாம் செய்யப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு புதிய தோற்றத்தை பிரிட்டிஷ்காரங்க வந்து கொடுத்தாங்க. அதாவது லூட்டன்ஸ், அங்க இருக்கிறவங்க, இங்க இருக்கிறவங்க, சவுத் டெல்லியில இருந்தவங்க. அதுக்கப்புறம் சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதோடைய முகத்தை மாத்தினவங்க ஷீலா தீக்ஷித் தான். கண்டிப்பா அதை நேர்மையா எல்லாரும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். நான் எதையுமே தவறா சொல்லலையே. ஒருவேளை உத்தரப்பிரதேச நிலத்தை இன்ச்சஸ்ல விற்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராகி நிலத்தோட தரத்தை உயர்த்தி அதை விற்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, உத்தரப்பிரதேசத்துக்கு வளர்ச்சி தேவை, ஒரு அனுபவம் தேவை. அதுவும் இல்லாம காங்கிரஸ் கட்சி அந்த மக்களை ரொம்பவே மதிக்கிறாங்க. ஒருவேளை வீட்டில் இருக்கிற மருமகளோ இளைஞர்களோ ஒருவேளை அவங்களால அந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியலன்னா அந்த வீட்டோட சாவியை திரும்பவும் பெரியவங்ககிட்ட தான் கொடுப்பாங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஷீலா மேடத்தோட கைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த குடும்பம் உத்தரப்பிரதேஷ் நல்ல நிலைமைக்கு வரும்னு நினைக்கிறேன். அதாவது வயதான பெண்மணி, அனுபவம் நிறைந்த பெண்மணி இந்த குடும்பத்தையும் இந்த வீட்டையும் நல்லா நடத்துவாங்க. நீங்க சொல்ற அந்த வயசான பெண்மணி 43 வயசான அகிலேஷ் யாதவோட போட்டி போட போறாங்களா? சரி, உங்களுக்கு தோணுதா 43 வயசான இளைஞரோட ஒரு வயதான பெண்மணியால போட்டி போட முடியுமான்னு? இல்ல, அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா ஷீலா மேடம் தான் வீட்டை நடத்துவாங்க. அவங்க நலனை பத்தி யோசிப்போம், ஆனா உத்தரப்பிரதேசத்தை ஷீலா மேடம் தான் நடத்துவாங்க. முலாயம் சிங் யாதவ்ஜிக்கு 76 வயசு தான் ஆகுது. இது உண்மையா ஷீலா தீக்ஷித்தை கொண்டு வந்தது ஒரு பிராமணிய முகத்தை ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகத்தான் அப்படிங்கிறது? அதாவது ராஜ்பபர் ஓபிசி ஒரு பிராமணன் இல்ல. உண்மையை சொல்லணும்னா, நான் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் என்ன சீங்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இன்சாப் கி தராசுங்கிற படத்தில் நடிக்கிறப்போ என்ன எல்லாரும் ரமேஷ்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நடிச்ச படங்களை வச்சு என் பேரை சொல்லுவாங்க. சில வாட்டி வில்லன்னு சொல்லுவாங்க, சில வாட்டி ஹீரோம்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை வச்சு என் பேரை சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேசத்தோட வளர்ச்சி எந்த ஒரு சமூகத்தோட வட்டத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு நல்ல விஷயம் தானே. நீங்க காங்கிரஸோட முகத்தை, ஷீலா மேடத்தோட முகத்தை பார்ப்பனியமா பாத்தீங்கன்னா, என்ன ஓபிசியா பாத்தீங்கன்னா, அப்ப சஞ்சய் சிங் வந்து தாக்கூர், அப்புறம் இன்னும் நிறைய அமைச்சர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாரும் முஸ்லிம்ஸா இருக்காங்க. நான் சொல்றேன், உங்க டீம்ல இம்ரான் மசூத் அவர்தான் நரேந்திர மோடியை நான் துண்டு துண்டா வெட்டிடுவேன்னு சொன்னாரு. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துறது அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ஆனா நான் அப்படி பேசவே இல்லைன்னு அவரே நேரடியா சொல்லியிருக்காரு. அதாவது அவரு சொன்னாரா இல்லையா அப்படின்னு அது வீடியோல இருக்கு. ஆ ஆ மொத்த உலகமும் பார்த்திருக்கு. அதாவது நான் இப்போ கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதும் அதை பத்தி அவரு பேசும்போது அவர் இம்மீடியட்டா சொல்லிட்டாரு, இந்த விஷயத்துக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மன்னிக்க முடியாதுங்கிறது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு தடவை வாய் தவறி வர பேச்சுக்கெல்லாம் மன்னிப்புங்கிறது சரியான நடைமுறை கிடையாது. ஆனா நான் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாதுன்னு மனசளவுல யாராவது வருத்தப்பட்டு சொன்னாங்கன்னா, எதிர்காலத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னொருத்தரும் இருக்காரு, ராஜா ராம்பால், உங்க டீம்ல. லோக்சபால பணம் வாங்கிட்டு அவரு கேள்வி கேட்டாருங்கிற குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. அதுக்கான தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருக்கு. என்னை யாரும் இப்படி மாட்டி விட்டுறக்கூடாதுன்னு நான் பயப்படுறேன். இல்ல, அதாவது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க ஸ்பீக்கர் சார் வந்து விசாரணை நடத்தினாரு. அவர் மேல எந்த குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படல. அதோட அவரு தேர்தலில் நிக்கிறதுக்கான அனுமதியும் கிடைச்சது. அவர் நின்னு ஜெயிக்கவும் செஞ்சாரு. சோ இந்த பெர்செப்ஷன்ல என்ன நடக்கும், அப்புறம் என்கொயரிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, அதர்வைஸ் ஒருவேளை நிரூபிக்கப்பட்டிருந்தா அவர் தேர்தலே நின்று இருக்க முடியாதுல்ல. அவரு தேர்தலில் நின்று ஜெயிக்கவும் செஞ்சாரு. அவர் மேல சுமத்தப்பட்ட அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படலன்னு தான் சொல்லணும். பிரசாந்த் கிஷோரை பத்தி நான் கேள்விப்பட்டேன். முதல்ல நரேந்திர மோடியோட இருந்தாரு, அப்புறம் நிதிஷ்குமார் கூட இருந்தாரு. இப்ப யூபியில காங்கிரஸ் கம்பைனோட இருக்காரு. அவர் என்ன அறிவுறுத்தி இருக்காருன்னா,
ராகுல் காந்தியை சீஃப் மினிஸ்டரா ப்ரொஜெக்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் கட்சியில யாரோட காதுலயுமே விழல. அவரு யாருக்கிட்ட சொன்னாரு அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புறம் பிரசாந்த் கிஷோரை பத்தி சொல்லணும்னா அவரு என்ன அறிவுரை வேணாலும் கொடுக்கலாம். ஆனா அப்படி ஒரு யோசனை கட்சியிலயும் இல்ல, கட்சி உறுப்பினர்கள் மனசுலயும் இல்ல. இன்னொரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், பிரியங்கா காந்தியை ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தா பார்ட்டிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குமாமே. அதாவது பாத்தீங்கன்னா இது பிரியங்கா மேடத்தோட சொந்த முடிவு. யார் வேணாலும் வந்து அவங்க அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், நிலவுக்கு போலான்னு கூட சொல்லலாம் தான். ஏன் செவ்வாய் கிரகத்துக்கு போங்கன்னு கூட சொல்லலாம் தான். ஆனா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையே. ஏன்னா அந்த முடிவை யார் எடுக்கணுமோ, யார் அதை பத்தி யோசிக்கணுமோ அவங்க தான் சொல்லணும். எல்லா முடிவையும் அவங்க தான் யோசிக்கணும். அப்பதான் அதை பத்தி நம்ம பேச இல்ல, முடியும். உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ன நினைக்கிறாரு? எந்த விஷயத்தை பத்தி? யாரை ப்ரொஜெக்ட் பண்றதுன்னு. எனக்கு தெரிஞ்சு ராகுல் சார் இப்ப இருக்கிற இன்னைக்கு தேதியில ஒரு முகம் இருக்கு. அதுல ஒடுக்கப்பட்ட கஷ்டப்படுற விவசாயிகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் போராடுற ஒரு முகம். அவர் வந்து வார்த்தைகள் வலையில எப்பவுமே சிக்க மாட்டாரு. அவரு தரையில் அந்த போராட்டத்தை நடத்துறாரு. அப்படி ஒரு நபர் வந்து நம்ம தேசத்தை பத்தி யோசிக்கணும், அதோட நலனை பத்தி யோசிக்கணும், தன்னோட அடையாளத்தை ஒரு குறிப்பிட்ட பிராந்தத்துக்குள்ள அடக்கிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அவர் எப்படிப்பட்ட பஞ்சாயத்து நடத்துவாரு? கட்டில் பஞ்சாயத்து நடத்தி அவங்க கட்டில தூக்கிட்டு போறாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பழமொழி கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது உக்காந்த கட்டில தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றது. ஆனா அந்த வலியையும் நாம புரிஞ்சுக்கணும். அதாவது 27 வருஷமா உத்தரப்பிரதேசத்துல என்ன நிலைமை இருக்கு? விவசாயிகள் வந்து எந்த கட்டில்ல உக்காந்துருக்காங்களோ அந்த கட்டில்ல உக்காந்து அவரு அவங்க பிரச்சனைகளை பேசினாரு. எந்திரிச்சு போகும்போது தன்னோட கட்டில தான் தலைமையில வச்சுக்கிட்டு, இல்ல தன்னோட மோட்டார் சைக்கிள்ல வச்சுக்கிட்டு, இல்ல தன்னோட சைக்கிள்ல வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற வலியை நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? அந்த கட்டில் ஒன்றும் பெரிய வேலை இருக்க போறதில்ல. அதுவும் அங்க போடப்பட்டிருந்த கட்டில் எந்த ஒரு காங்கிரஸ் தொழிலாளியும் அந்த கட்டில் எல்லாம் எடுத்து வண்டியில வச்சு கட்டி எடுத்துக்கிட்டு போக மாட்டாங்க. அது அங்க இருக்கிறவங்களுக்கானது. அதை யார் எடுத்துட்டு போனாங்க இல்ல யார் விட்டுட்டு போனாங்கன்னு நாம பேச முடியாது. ஏன்னா அந்த கட்டில்ல யாரோட பேரும் எழுதப்படவே இல்லையே. நாற்காலியில பேர் எழுதி வச்சு இவங்க தான் இதுல உட்காரணும்னு எழுதி வைப்பாங்களா என்ன? அந்த மாதிரி என்னதான் சொன்னாலும் அது பப்ளிசிட்டி ஆயிடுச்சு. அங்க காங்கிரஸோட கட்டில் தான் எழுந்து நிக்குது இல்ல. எல்லா இடத்துலயும் மக்கள் எப்படி கட்டில தூக்கிட்டு போறாங்கன்னு போட்டோ போட்டு கட்டுறாங்க. அதாவது கட்டில்லாம் எந்திரிச்சு நிக்கல. ஆனா காங்கிரஸோட கட்டில மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டு போயிருக்காங்க. அதை நாம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். எந்த ஒரு கட்டில் மேல காங்கிரஸோட அமைச்சர் உட்காந்து அதாவது அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டாரோ அவர் மேல மக்கள் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த கட்டில்யாவது எங்க மனசுல இருக்கிற விஷயத்த பத்தி கேட்டிருக்காங்க. மனசோட குரல் கேட்கலனாலும் எங்க இதயத்துல இருக்கிற குரல் கேட்டுச்சுன்னு சொல்லுவேன். அதோட எந்த கட்டில்ல உட்காந்து அவங்க இதயத்துல இருந்து வந்த வார்த்தைகளை கேட்டாரோ அந்த கட்டில தான் அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா வரப்போற நாட்கள்ல அதே கட்டில்ல உட்காந்து ஒரு பொன்னான நாளை பார்ப்பாங்க. அந்த கட்டில்ல தூங்கி எந்திரிக்கும் போது சூரியன் ரொம்பவே பிரகாசமா இருக்கும், நல்ல வெளிச்சமா இருக்கும், காங்கிரஸோட அரசாங்கம் இருக்கும், அதுல நிச்சயமா அவங்களுக்கு நீதியும் கிடைக்கும்.